ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவரை குறித்து அறிகிற அந்த அறிவை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதாவது கர்த்தரை அறிகிறதே ஒரு மிகப்பெரிய நமக்கு பலன். ஒருவேளை ஏவாள் தேவன் எப்படிப்பட்டன்னு அறிந்திருந்தா அப்படின்னா அந்த ரிஜெக்ஷன் அவங்க பர்சீவ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. அதே மாதிரி பாபிலோனில் இருந்தாலும் தானியேல் அறிந்து வைத்திருந்ததுனால தான் பலம் உள்ளவனாக இருந்ததை நம்ம பார்க்குறோம். தேவனை அறிகிற அறிவு நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. தேவனை அறிகிற அறிவு நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. எவ்வளோ பெரிய யோபு போன்ற பாடுகள் மத்தியில் இருந்தாலும் இந்த அறிவு எவ்வளோ சமாதானத்தை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரும் பொழுது தேவனுடைய பெயர்கள், அதாவது அந்த எல் நேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஆதியிலே தேவன் அப்படின்னு வரக்கூடிய அந்த பெயரை நம்ம தியானித்தோம். எல் ரோயி அப்படிங்கிற காரியத்தை தியானித்தோம். இன்றைக்கும் அதே காம்பவுண்ட் நேம்ஸ்லேருந்து இன்னொரு பெயர், அதாவது ஏல் எலியோன் அப்படின்னு. இந்த பெயரே நிறைய நம்ம பாடல்களை கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஏல் எலியோன் அப்படிங்கிறத தியானிக்கும் போது அதனுடைய மூல பாஷையோட அர்த்தம் ஏல் அப்படின்னாலே ஸ்ட்ராங் அப்படின்னு சொன்னேன், பலம் வாய்ந்தவர் அப்படின்னு சொன்னேன். இந்த எலியோன் அப்படிங்கிறதுக்கு சுப்ரீம், ஏறக்குறைய பலம் வாய்ந்தவர், நல்ல பாடி ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒருத்தர் கான்ஸ்டபிளாக இருக்கிறதுக்கும் அதே மாதிரி பாடி ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒருத்தர் கமிஷனராக இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அத்தாரிட்டிலையும் சுப்ரீம், அதே நேரம் பலத்துலேயும் சூப்பர் ஸ்டேஜ் இருந்து எப்படி இருக்கும், இந்த காம்பினேஷனை தான் இந்த வசனம் சொல்லுது. சரி, இதை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லப்போனால் இந்த வசனம் நிறைய இந்த உன்னதமானவர் அதுதான் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த பேரை நீங்கள் நிறைய இடத்துல பார்ப்பீங்க. ஆதியாகமம் 14 பார்க்கலாம், சங்கீதம் 91 பார்க்கலாம், ஏசாயா 14 பார்க்கலாம், நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. ஆனால் நான் இன்றைக்கி இந்த ஆதியாகமம் 14 ஏசாயா 14 உங்களுக்கு லேசாக அப்படி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஆதியாகமம் 14வது அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட்டுக்கு நம்ம ஐயா போயிட்டு வராரு, ஆபிரகாம் போயிட்டு வராரு. அது என்ன ஃபைட்டு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இந்த சோதோம் கொமோராவை கைப்பற்றிட்டு, அதாவது சோதோம் கொமோரா பேசிக்காக டேக்ஸ் பே பண்ணிகிட்ருக்காங்க, டேக்ஸ் பே பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. உடனே இவங்களுக்கு எதிராக ஒரு யுத்தம் வருது. அந்த யுத்தத்தில் இவங்க 5 ராஜாக்கள் சேர்ந்து எதிர்த்து நிற்கிறாங்க. அவங்க ஒரு 4 ராஜாக்கள் சேர்ந்து வந்து இவங்களை காலி பண்ணிடுறாங்க. அப்போது 5 ராஜாக்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு 4 ராஜாக்கள் அவங்க அவ்வளோ பலம் வாய்ந்த எதிரிகள். இப்போ லோத்துவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. லோத்துவோட பொருட்களும் அங்கே கொள்ளையாடப்பட்டது. தகவல் ஆபிரகாமுக்கு வருது. ஆபிரகாமுக்கு வந்த உடனே இப்போ நீங்களும் நானும் அந்த இடத்துல, மேபி நீங்கள் எப்படியோ தெரியல, இப்போ நான் இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா வேணும் ஒழுங்காக வேணும். 12வது அதிகாரத்தில் என் பின்ன தானே வந்தான், ஒழுங்காக இருக்க வேண்டியதுன்னு. இங்கே என் கூட இருந்ததுனால தான் மந்த பெருகுச்சு, மந்த பெருனால தான் பணக்காரன் ஆனால் இருந்தவன் கோச்சிக்கிட்டு போனால் அது போகும்போது எங்கே நிற்க போனான் பாரு, அவன் கண்ணை ஏறெடுத்து பார்ப்பானாமா, அவனுக்கு பிடிச்ச தேசத்தை அவன் சூஸ் பண்ணிப்பானாமா. ஒரு பெரிய மனுஷங்கிறதுக்காக பெருந்தன்மையில் நான் சொன்னால் அந்த எகிப்தை போலவும் தேவனுடைய தோட்டத்தை போலவும், அது எப்படிப்பா எகிப்தை போலவும் தேவனுடைய தோட்டத்தை போலவும் எப்படி இருக்கும் அந்த இடம், போனால படட்டும் அப்படின்னு நம்மள மாதிரி அவன் யோசிக்கலை. உடனே ஆபிரகாம் என்ன பண்ணார் அப்படின்னா 5 ராஜாக்களை வெற்றி கொண்ட 4 ராஜாக்கள்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, என்ன பண்ணலாம், வேற யார்ட்ட உதவிக்கு போகலாமா, போகலை. ஆனால் அவன் என்ன பண்ணான் பாருங்களேன். 14வது வசனம் சொல்லுது, தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து, அதை படிக்கும்போது 318 வீரர்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்துன்னு வசனம் வரல, 318 ஆட்களுக்கும். அவங்க ப்ரொஃபஷ்னலாக வாரியர்ஸாக நிச்சயமாக இருக்க வாய்ப்பே இல்லை. பை பர்த் ஃபைட்டர்ஸாக இல்லை, பை பர்த் சர்வன்ஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க எப்படி இவனை நம்பி போனாங்கன்னு தெரில. ஏன்னா நம்ம ஆளுக்கே வயசு அங்கே வந்து என்ன சொல்கிறது 75 தாண்டி இருக்கணும். ஏன்னா 12வது அதிகாரத்தில் 75, 16வது அதிகாரத்தில் 86, அப்போ 14 ஏறக்குறைய அந்த ஸ்டேஜில் தான் இருப்பார் அவர். இப்போ இங்கேருந்து அவர் கிளம்புறாரு. இந்த தாத்தாவை நம்பி அங்கேருந்து 318 பேர் கிளம்புறாங்க ஃபைட்டுக்கு, ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போது எப்படி ஜெயிச்சிங்க ஆபிரகாம், நீங்கள் 4 நாடு சேர்ந்து 5 நாடையே காலி பண்ணாங்களே, நீங்கள் ஒரு 318 வீட்டில் இருக்க எடுபிடிக்கலை கூட்டிகிட்டு போய் எப்படி ஜெயிச்சுட்டு வந்தீங்க? ஜெயிச்சோம்ல நினச்சானா என்னன்னு தெரியல. ஜெயிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒரு என்கவுண்டர் நடக்குது. அந்த என்கவுண்டர் என்ன அப்படின்னா, அங்கே வந்து மெல்கி சேதக் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹி இஸ் அ கிங் ஆஃப் ஷாலோம் அப்படின்னு இருக்குது. ஷாலோம் அப்படிங்கிறத சமாதானம்னு சொல்லலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எருசலேம் அப்படின்னு சொல்லலாம். ஹி இஸ் த கிங் அண்ட் ஹி இஸ் த ப்ரீஸ்ட். அதை குறித்து நம்ம விளக்க நேரம் இல்லை. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா ப்ரீ இன்கார்னேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக அங்கே மெல்கி சேதக் அப்படிங்கிற ஒரு வடிவில் அவனோட ஒரு என்கவுண்டர். அப்படி மெல்கி சேதக் என்ன கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பிரெட்டு ஒயின், அதுவும் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஸ் வெல் அஸ் தி ஃப்ளஷ், அதாவது மாம்சத்து ரத்தத்துக்கும் ஒரு மெட்டஃபோராக அங்கே இருக்குது. இது பேசிக்காக ஒரு டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அவர் சொன்ன வார்த்தையை தான் நம்ம படிக்க போகிறோம். என்ன சொன்னார்? உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த. உன் சத்ருவை நீ ஜெயிச்ச அந்த சத்ருவன்னு சொல்லலை, உனக்கு சத்ருவாக இருந்தவனை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உன்னதமான தேவன் அப்படிங்கிறதான் இந்த மோஸ்ட் ஹை காட் அல்லது ஏல் எலியோன். ரொம்ப சிம்பிள். இந்த பகுதியை பார்க்கும்போது எல்லாம் எவ்வளவு பெரிய சத்தியத்தை தேவன் வச்சிருக்கிறாரு. அதாவது இந்த எதிரியை நான் ஜெயிக்க முடியாது, எனக்காக எதிரியை ஜெயிச்சு என்கிட்ட ஒப்பு கொடுத்தார். கொலேசியர் 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அந்த எதிரியை துகில் உரிந்தார்ன்னு இருக்குல்ல, பிசாசால் என்ன மேற்கொள்ள முடியுமா அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் சிலுவைக்கு அப்புறம் கண்டிப்பாக என்னால் முடியும். ஏன்? அவன் தலையை நசுக்கி என் கையில் ஏற்கனவே ஒப்பு கொடுத்தாருன்னா நீ பார்த்துக்கப்பா, உன்னால் பண்ண முடியும். இப்படிப்பட்ட மிகப்பெரிய சத்தியம் இருக்கக்கூடிய இந்த இடத்த நாம் ஒரே ஒரு காரியத்துக்காக தான் பிரசங்கம் பண்ணோம். எதுக்குன்னு கேட்குறீங்களா? அடிக்கடி இந்த இடத்த நீங்கள் பார்த்தது எல்லாமே தசமபாகத்துக்காக மட்டும்தான் பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தார் அப்படி. சார் அது இப்போ அது முக்கியம் இல்லை சார். இங்கே எவ்வளோ பெரிய காரியம், தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் எனக்கு என்ன செய்திருக்கிறாருங்கிற காரியத்தை குறித்து பேசுது இந்த இடத்துல. அப்போ ஏல் எலோயின் அப்படின்னா உன்னதமான தேவன். யார்? மோஸ்ட் ஹை, வானத்துக்கும் பூமிக்கும் மேலான தேவன். இதுக்கு நடுவில் முழுவதும் அதிகாரமுடைய தேவனாய் அவர் இருக்கிறார். எந்த சத்ருவும் ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவேளை ஆபிரகாம் மனசில் ஒரு பயம் வந்திருக்கலாம், இன்றைக்கி அடித்து போட்டு வந்துட்டோம், நாளைக்கு இவனுக்கு ஏதாவது பிரச்சனை கிளப்புனானுங்கன்னா. ஏன்னா ஏதாச்சும் சொல்கிறேங்கிறீங்களா? 15வது அதிகாரம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் மட்டும் ஆண்டவர் பயப்படாதேங்கிற. எதுக்கு பயந்துருக்கணும்? இதை தொடர்பு படுத்தி பார்த்தா அப்படி தான் தெரியுது. சரி, ஒருவேளை இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த காரியத்தெல்லாம் ஜெயிக்க முடியாது பிரதர், இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆட்கள், என் முன்னே இருக்க இந்த பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை, அவ்வளோதான் நான் காலி ஆயிடுவேன். 5 ராஜாக்களை ஜெயிச்ச 4 ராஜான்னா அவன் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருப்பான். இல்லை, வீட்டில் கைப்படிந்த 318 பேர் போதும். வந்திருக்கிறது 5000 ஆண்களாக இருக்கட்டும், மொத்தம் கூட்டி கழித்து பார்த்தா 15000 பேருக்கு மேலே இருந்திருக்கலான்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பேர் இருந்தாலும் அந்த பையன் கொண்டு வந்த அந்த வார்கோதுமை 5 வார்கோதுமையும் அப்பமும் அந்த 2 மீனும் போதுமானதாக இருந்தது. வீட்டில் கைப்படிந்த 318 பேர் ஆபிரகாமுக்கு போதுமானதாக இருந்தது. ஏன்னா அவனுக்கு பின்ன நின்னது தேவன், உன்னதமானவர். உங்களுக்கு பின்னையும் என் பின்னையும் அவர் நிற்கிறார். சரி, இதே வசனத்தை, இந்த வார்த்தையை ஆதியாகமம் 14 பார்த்தோம்ல, இதே மாதிரி ஏசாயா 14 பார்க்கலாம். இந்த ஆதியாகமம் 14 சொன்னவர் சமாதானத்தின் ராஜாவாகிய மெல்கிசேதேக். ஆனால் ஏசாயா 14 இந்த வார்த்தை யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அதாவது இந்த வார்த்தையை மொழிந்தது சொல்ல வரேன். என்ன சொல்கிறேன்னா, இந்த பிசாசு உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் அப்படின்னு சொல்லி ஏசாயா 14:14 சொல்கிறாரு. அப்படி சொன்னதுடைய விளைவு அவர் அடுத்த செகண்டே அவர் காலி. உங்களுக்கு தெரியும் என்ன? பெருமை. 2 பாடம் இந்த இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஒன்று, என்னால் முடியாத சூழ்நிலை கூட நான் விசுவாசத்தோடு ஒரு ஸ்டெப் எடுக்கும் பொழுது ஏல் எலோயின்கிற தேவன் என் கூட இருந்து என்னை வெற்றியின் பாதையில் நடத்துகிறார். ஒன்று. 2வது, ஒருவேளை லோத்துவ மாதிரி எனக்கு தெரியும் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி நான் போக ஆரம்பித்தேன் அப்படின்னா நான் விழ ஆரம்பிக்கிறேன். இங்கே பிசாசு உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்னு வாயை திறந்து சொல்லலை, இருதயத்தில் தான் சொன்னானாமா. உங்களுக்கு தெரியும் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு 5 முறை இந்த இடத்துல பிசாசு ஐ வில் அல்லது நான் அப்படின்னு சொன்னான். கடைசி ஒன்றுமே இல்லாமல் போயிட்டான். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு தேவன் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் ஏல் காட். அவர் ரொம்ப வல்லமையுள்ள தேவன். ஏல் எலியோன் சுப்ரீம், எல்லாத்துக்கும் மேலே அவர் தான் உன்னதமானவர். உன்னதமானவர் வந்தாலே என்ன? சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுக்குறவர். ஏன்னா ஓம் பலத்தினால இல்லை ஆபிரகாம், வயசான நீ ஓம் பலத்தினாலையும் உனக்கு பின்னர் இந்த 318 இந்த எடுபடினாலையும் நீ ஜெயிக்கலை. நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். தாழ்மையோட ஆமாண்டவரே, நான் வெற்றி கொண்ட எல்லா காரியமும் என்னால் அல்ல, உம்மால் நான் பெற்ற வெற்றி. இன்னொரு பக்கம் பிசாசை பார்க்குறோம், நான் ஏறுவேன் அப்படின்னா அவன் காலி. இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த வாழ்க்கையில் அனுபவித்த எல்லா வெற்றிகளும் அதுக்கு உரிய கனம் மகிமை எல்லாம் யாரை சாரும்னா ஆண்டவரை சாரும். அதே நேரம்
உங்கள் முன்னே எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் தைரியமாக நீங்கள் முன்னேறி போகலாம். ஏன்னா அடிக்க போகிறதோ சண்டை போட போகிறதோ நீங்கள் இல்லை, சத்துருக்களை ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த உன்னதமானவர் உங்களோடு கூட இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உன்னதமானவருக்கு ஒப்பாக யாரும் இருக்க முடியும் ஆண்டவரே. எல் எலோயின், சுப்ரீம் காட், மோஸ்ட் ஹை காட், நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி. ராஜாக்கள் எதிரிட்டு வரும் பொழுது வீட்டு வேலைக்காரங்களாலே அவர்களை மேற்கொள்ள முடிந்தது ஆண்டவரே. போர் பயிற்சி பெற்று 5 ராஜாக்களையே வெற்றியடைந்து துவம்சம் செய்த அந்த 4 ராஜாக்களை இந்த கைப்பிடிந்த வேலைக்காரங்க காலி பண்ணாங்க ஆண்டவரே. எவ்வளோ பயிற்சி இவங்க பெற்றாங்கங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆபிரகாமின் நிமித்தம் ஆபிரகாமின் சத்துருக்களை அவன் கரத்திலே ஒப்பு கொடுத்த அந்த உன்னதமான தேவனாலே அவர்கள் வெற்றி பெற்றார்கள். எங்கள் வாழ்க்கையிலையும் அநேக சத்துருக்கள் பார்க்கிறதற்கு எங்களால் மேற்கொள்ள முடியாதது போல தோணலாம். உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் ஆண்டவரே. அதை உணர்ந்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.